சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அநேக காரியங்கள் நிமித்தமாக நாம் சோர்ந்து போயிருக்கலாம். அநேக நேரங்கள் நாம் அநேக காரியங்கள் நமக்கு எதிர்பார்த்த காரியம் நடக்காததனால் சோர்ந்து போயிருக்கலாம். கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் சோர்ந்து போயிருக்கலாம். சோர்வு என்கிற ஒன்று மனதளவில் நமக்கு ஒரு தாக்கமாக இருக்கிறது. சில நேரங்களில் உடலளவு சில வியாதிகளாலும் வருத்தங்களாலும் தாக்கி கொண்டிருக்கிறது. எல்லா விதமான சோர்வாக இருந்தாலும் நாம் சோர்ந்து போகாம நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாமே நமக்கு ஆம் என்றும் வாக்குத்தத்தங்களுமாய் இருக்கிறது. அவைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படி கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அந்த வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசித்து அவைகளெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று நம்ப வேண்டும். கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அநேக வாக்கு தங்கள் உனக்கு அவர் தந்திருக்கின்றாரே, அவைகளை எல்லாம் அவரோ நிறைவேற்ற வல்லவர்தாம். அவைகளை எல்லாம் அவரோ நிறைவேற்ற வல்லவரே. சோர்ந்து போகாம இருங்க. உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். நிச்சயமா இதை செய்து முடிப்பார். ஆமென். God bless you.